where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரை இயக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இன்றைய எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் என்ன? இன்று யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்றனர்? 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்தும் இப்பிருந்தே அவர்களின் களப்பணிகளை தொடங்கிவிட்டனர். ஏற்கனவே ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் களப்பணிகளை தொடங்கியிருந்த நிலையில் அதிமுக சார்பில் இன்றிலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையிலிருந்து அவரது இந்த சுற்றுப்பயணம், அதாவது களத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்திக்கும் அந்த ஒரு பயணத்தை இன்று தொடங்கி இருக்கிறார். கோவை என்பது அதிமுகவின் கோட்டை என தொடர்ச்சியாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று கோவையிலிருந்தே அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். முதல் நாளான இன்று மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம், ரோட் ஷோ மற்றும் விவசாயிகளை சந்திப்பது போன்ற நிகழ்ச்சிகளை இவர்கள் முன்னெடுக்க உள்ளனர். தற்போது முதலாவதாக கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளியம்மன் கோயிலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் நேரடியாக வந்து வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகளை சந்திக்க உள்ளார். அதன் பிறகு மதியம் வரை பிளாக் தண்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதியில் ஓய்வெடுத்த பிறகு மாலை 4:30 மணிக்கு ரோட் ஷோவை தொடங்கவிருக்கிறார். அதன் பிறகு பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, கவுண்டம்பாளையம், துடியலூர் ஆகிய பகுதிகளில் வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இவர்களது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் பாஜகவில் இருந்து நேரடியாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பாலா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரவீன். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.